திரு ரவீந்திரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? இதுல முக்கியமா இரண்டாவது இடம் விஜய் அப்படின்றத தாண்டி விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக வாக்கு தான் அவர் அதிகமா பிரிப்பாரு. நீங்க உங்களுடைய முன்னாடி உங்க நிலைப்பாடு என்ன வருதுன்னு, நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் இல்ல அதிமுக பாஜக ஆகட்டும், அவங்க கிட்ட இருந்து நிறைய பிராக்ஷன்ஸ் போகணும். ஆனா திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அடி வாங்கும் விஜய்னால முதல் அதிகமாக அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புங்கிறது அந்த டேட்ல எடுக்கப்படக்கூடிய ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற சூழல். ஆமா, அதை நம்ம ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. எதுக்குமே நமக்கு எவிடன்ஸ் கிடையாது. அந்த கருத்து கணிப்பு அந்த நாட்கள்ல கரெக்டா இருக்கலாம். ஆனா என்னுடைய கணிப்புகள்ங்கிறது போலரைசேஷன் வரும். 2024 திராவிட முன்னேற்ற கழகம் 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க, 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு என்னோட கணிப்பை நான் அந்த கருத்து கணிப்புகள், என்னுடைய அரசியல் அனுபவங்கள் இதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் போலரைசேஷன்ல மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர் விஜயா இருக்கும். எந்த இதுலயும் இஷ்யூ இல்லாம போறவர் போலரைசேஷன்ல பாதிக்கப்படுவார். பிரசாந்த் கிஷோர் 23 விழுக்காடு சிஎம்ஆ வராரு. நிதிஷ்குமாரோட அவருக்கு அதிகம்னு எல்லாருமே இங்க சொன்னாங்க. பிஜேபி கூட நிதிஷ்குமார் இருக்கிறதுனால பலரும் அதை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன எடுத்தாரு? 3.5 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. நான் யாதவ் போலரைசேஷன், நான் முஸ்லீம் போலரைசேஷன்ல பிரசாந்த் கிஷோர் தாக்கு பிடிக்க முடியல. இது அதை நம்ம இப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? அந்த கருத்து கணிப்பை நான் குறை சொல்ல வரல. போலரைசேஷன் தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்கும். போலரைசேஷன் உள்ள இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாதவர் வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் அடிபட்டு அவர் கட்சி அடிதான் படம். அதைத்தான் நான் ஆணித்தரமா சொல்றேன். பிரியன் மறுப்பாருன்னா யார் முகத்துல கறி பூசப்படுதுன்னு ரிசல்ட்ல பார்க்கலாம், அல்ல யார் ஆத்தா செத்தான்னு ரிசல்ட்ல பார்க்கலாம். பிரியனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் என் கருத்துல எங்கேயும் தெளிவா நிற்பேன். இந்த வழுக்கிறது அறகுறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் கிட்ட கருத்து இல்ல. அப்ப கருத்து இல்லாதவரை யார் நம்புவா? இண்டோ பாக் வார்ல கருத்து இல்ல, யார் நம்புவா? கலைஞர் அருந்ததியர்களுக்கு 5 விழுக்காடு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அவங்க தெய்வமா கும்பிடுறாங்க கலைஞரை. அந்த இஷ்யூல சீமான் பாதிப்பு, தமிழர்களுக்கு பாதிப்பு, பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காட வைத்து கொடுக்கணுங்கிறாரு. அங்க ஒரு தரப்பு ஸ்டாலினை முழுமையா கன்சால்டேட் பண்ணி ஓட்டு போடுறாங்க. இன்னொரு தரப்புல சீமான் போலரைசஸ் பண்ணி லாபத்தை எடுக்க பாக்குறாரு. இதுல விஜய்கிட்ட கருத்து இல்ல. கருத்து இல்லாதவரை யார் நம்புவா? எந்த தரப்பு நம்பும்? சோ இந்த கருத்து கணிப்புங்கிறது ரியல் ஓட்டு அல்ல. இது ஒரு ஆஸ்பிரேஷனை காட்டும், ஒரு மாற்றங்கிறத காட்டும். அந்த கருத்து கணிப்புல வரக்கூடிய ஓட்டு ரியல் ஓட்டாட்டு விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு சீமானுக்கு வருங்கிறது என் கருத்து. இதுக்கு நான் ஆதாரங்களை சொல்றேன். மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தா நான் பேசக்கூடியவும் இல்லை. கமலஹாசனையும் தினகரனையும் கருத்து கணிப்புல வச்சாங்க, இதே இவங்க உட்பட. ஆனா சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. கமலஹாசன் 2.5% போனாரு, தினகரன் 2.5% போனாரு, சீமான் 7% வந்தாரு. சீமானுக்கு 4% தான் கருத்து கணிப்பில் கொடுத்தாங்க, 8 விழுக்காடு வந்தாரு. இதுல நான் தெளிவா இருக்கிறேன். நீங்க முகத்துக்கு ஓட்டு அதெல்லாம் நடக்காது. இது கருத்து கணிப்புல விஜய். அப்ப முதல்வர் வேட்பாளர் அந்த வரிசையில விஜய் 2வது இடமோ, கூட்டணின்ற அடிப்படையில தாவைக்க 3வது இடம்ல அதெல்லாம் வராதுன்றீங்களா? அது மக்கள் மனசை பிரதிபலிக்கிறதா? இந்த கருத்து கணிப்பை வச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் பேச விரும்பல. என்னோட கணிப்பா சொல்றேன். முக ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு திமுக அணி எடுக்கும். அந்த அணி இன்டாக்டா இருக்கும். பொன்வில்சன் சொல்ற மாதிரி கூடுதலா கூட அந்த அணியில தேமுதிக போன்ற கட்சிகள் வரலாம். நான் ஏன் சொல்றேன்னா 3 போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு லாபத்தை படுத்துது. முதல் போலரைசேஷன் கிறிஸ்டியன் முஸ்லீம் கன்சால்டேஷன், பாஜக RSSக்கு எதிராக ஸ்டாலினுக்கு தான் வரும். கருத்து கணிப்பு 1000 சொல்லுவான், கடைசியில் ஓட்டு போடும்போது போலரைஸ்ட் ஆவான். அடுத்த போலரைசேஷன் பாமக எதிர்ப்பு, இதுவும் 3 முறை ஸ்டாலினுக்கு சாதகமா வந்துட்டு. 4வது ஒரு பெரிய போலரைசேஷன் சீமான் மையமாக கொண்டு தந்தை பெரியாருக்கு எதிராக பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கு களத்துல. நீங்க இதை சொல்லாம எந்த டிபேட்டையும் கடந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மைதானே. மற்றவங்க சொல்லாத நான் மட்டும் சொல்றது பெருமைக்குரிய விஷயம் தானே. ஓகே, அது போலரைஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியே திமுக ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல இருக்காங்கனாலும் இதுல கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் நீங்க இதை ஒத்துக்கிறீங்க இல்ல, ஆனா நம்ம இன்னைக்கு இதை வச்சு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில் நான் கேள்வி கேட்கிறேன். திமுக அரசு டிஸ்பியூட் பண்ணல, தம்பி தான் அவனை டிஸ்போஸ் பண்ணல. அவன் அண்ணாமலை கொடுத்திருக்க அந்த வெயிட்டேஜ் என்னோட கருத்தை ஒத்துதான் இருக்குது. அந்த 18 விழுக்காடும் அண்ணாமலை ஹீரோவா பார்த்து எடுத்த ஓட்டு தான். 2014 அப்படி ஓட்டு வரலங்கும் போதெல்லாம் விஜய் அதிமுகவையும் இபிஎஸ்ஸையும் பலவீனப்படுத்துறார் அப்படின்ற கருத்துல உடன்பாடு இருக்கா? ஒருவேளை இல்லன்னா விஜய் பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுகிறார் இபிஎஸ். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புகழையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் புகழையும்
அவர் இருட்டடிப்பு செய்கிறாருன்னு செங்கோட்டையன் அத்திக்கடவு அவினாசி இதில் ஆரம்பிச்சதுல இருந்து விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டார். இன்னைக்கு அவர்கிட்ட வரக்கூடியவங்க, அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க சகோதரர் புகழேந்தி உட்பட அவர் நாளைக்கு விஜய் கூட போகிறதுக்கு எம்ஜிஆர் அதிமுக ஓட்டு போகிறதுன்னு வருத்தம் இருக்குது. என்றாலும் வேறு வழி இல்லை, நான் அங்கே சேர்ந்துருங்கிற மாதிரி ஒரு சூசகம் அவர் தலைவரும் சகோதரர் சொல்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள அவர் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாருன்னா, எடப்பாடியை வீக்கன் பண்றதுக்கு செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், இவங்க ராஜலட்சுமி, தென் பால்பாக்கி கிருஷ்ணன், ஸ்ரீதர், இப்படி எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் பக்தர்கள், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் அவர்கிட்ட வராங்க. நம்ம அப்படிதான் தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். வீக்கெண்ட் பண்றாரா விஜய் திரு இபிஎஸ் அவர்களை அதிமுகவை வீக்கெண்ட் பண்றாரா அப்படிதான் கேக்குறோம். கண்டிப்பா அவருக்கு முயற்சியும் அதுதான், அவர் டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டும் அதுதான். அதனால ஐபிஎஸ் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய திமுக வீக்கெண்ட் பண்றாருங்கிறது கருத்து கணிப்புல வரலாம், நிஜத்துல வராது. நிஜத்துல போலரைசேஷன் தான் வரும். போலரைசேஷன்ல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 214 போட்டு நிக்கிறவன ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க, கூட்டணி போறத சந்தர்ப்பமா மக்கள் பார்ப்பாங்க. அது 21ல நடந்திருக்கு. இப்போ நீங்க ஐபிடிஎஸ் கொடுத்த கணிப்பு என்ன? விஜயால் பாதிப்பு யாருக்கு? நம்பர் 1 திமுக, 2வது இடம் விசிக, விடுதலை சிறுத்தைகள். திமுக வாக்கம் பிரிப்பாங்க, அதை தான் சொல்றேன். அது பாதிப்பு தானே. அது பிரிப்புனா பாதிப்பு. கணிப்புல ஓட்டு யார் ஓட்டை வாங்குவாரு? திமுக ஓட்டை தான் வாங்குறாரு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தான் வாங்குறாரு. 3வது தான் அதிமுக ஓட்டை வாங்குறாரு. 4வது இடத்துல நாம் தமிழர் ஓட்டை வாங்குறாரு. ஆனால் கேள்விக்கு வந்துருவோமா? ஆனா பிஜேபி ஓட்டு இல்ல சார். இப்ப கேள்வி திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்றதுன்றது, அதிமுகவை விஜயனுடைய வருகை வீக்கெண்ட் பண்ணுது, அவங்க பலவீனம் தான் படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் பிரதிபலிக்குது அப்படின்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு நான் கேட்கிறேன். இல்ல எல்லாரும் விவாதம் பண்ணுதானே. இது விஜய் வரதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பலவீனப்படுத்தினாருன்னு, டிடிவி பலவீனப்படுத்தினாரு, சசிகலா அம்மா பலவீனப்படுத்தினாங்க. இப்போ யார், அதான் நான் சொன்னேன், யார் கிடைக்கிறாங்கன்றது தான் தேடுவாங்க ஒழிய பலவீனம்ன்றது களத்துல தெரியணும். அவர் அண்ணன் பேசிட்டு இருக்கார். ஒரு தலைப்பு எடுத்துட்டோம் புதிய தலைமுறையில். இந்த கருத்து கணிப்பு முன்னாடியே வந்த கருத்து கணிப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் 2வது இடத்துல நிறுத்தி 24.39 சொல்லி அதை நிறுத்தியிருக்காங்களே தவிர 3வது இடத்துக்கு கொண்டு போகாமல் இருக்காங்களேன்னு அவர் ஆதரவாக பேசுகிற அந்த கட்சிக்கும் அந்த தலைவருக்கும் அவர் சாதகமாக அதை எடுத்துக்கலாம். 10.93 நியர்லி 11% நாட் டிசைடட், ஸ்டில் நாட் டிசைடட், நோ டிசைடட்னு போட்டிருக்கீங்க. இந்த 10% டிசிஷன் 11% டிசிஷனுக்கு இந்த கருத்து கணிப்பு போகலை, அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எப்படி வேணாலும் மாறலாம், நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு நன்றி, ஏதோ நாங்கள்லாம் போகிற மாதிரி கூட சொன்னாங்க, பரவாயில்ல, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன சொல்ல வரேன் சார், நீங்கள் இந்த ஜாதிகள் இந்த சதவீதமெல்லாம் சொன்னீங்க சார். ஈரோடு ஸ்பீச்சில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த தந்தை பெரியார் மண்ணில் நின்று பேசுகிறேன்றாரு. அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கையில் ஏந்தி போய்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆயிடுச்சு அனுதாபப்படுறாரு. இது இத்தனையும் தான் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு, தலைக்காவேரி தந்தை பெரியாராக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு, பிரிந்த எல்லா திராவிட இயக்கங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது இருக்கட்டும், அவர்களுக்கு இவர்கள் தான் தலைவர்கள். இந்த 4 பேர் தான் தலைவர்கள். இந்த 4 பேரை அவர் கொண்டாடும் போது என்னது குறை சொல்லணும், பிரித்து இதை பற்றி பேசலை, அதை பற்றி அவர் ஒட்டுமொத்தமாகவே இந்த தலைவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலைவர்கள். ஆனால் இந்த கருத்து கணிப்பில் இங்கே திருமாவளவன் என்ன கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர் இஸ் எ வெரி கேப்பபிள் டிசைடட் ஃபேக்டர்னு கூட சொல்லுவேன். டிஎம்கே கூட்டணியில் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவராக நான் அவரை பார்க்குறேன். அதை கொண்டு வந்து கீழே போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற அடிப்படையில் அந்த லிஸ்ட் இருக்கிறதா நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஆனா அது தகுதி படைத்தவர் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள். ஆனா இங்க என்னுடைய இதுன்னா 3 பேர் ஓடுறான், 4 பேர் ஓடும்போது 200 மீட்டர் 400 மீட்டர் ஓடும்போது 1 2 3 4 பேரை தான் சொல்ல முடியும். அந்த 4 பேரில் சொல்லும் பொழுது கருத்து கணிப்பிலிருந்து அந்த ஒப்பீனியன் வருது. ஏன் அதை சாதகமாக உங்களுக்கு எடுத்து நண்பர் சொல்லலாம், பேசலாம். அவர் ஏன் தவறாக அதை கொண்டு போகிறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒன்று, நேற்றுக்கு சொன்னீங்களா, போன மாதம் சொன்னீங்களா விஜய் இந்த அளவுக்கு மேலே வர போகிறாருன்னு? அதுக்கு முதல் மாதம் சொன்னீங்களா ஒரு நடிகர் வந்துட்டார் என்ன கிழிக்க போகிறாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு? உங்கள் நிலைமையை 2வது இடத்துக்கு வந்துட்டார், 3வது இடத்துக்கு வந்துட்டார் ஒத்துக்கிட்டு பேசுகிற அளவுக்கு விஜய் போய்கிட்டு இருக்கார். திமுகவோட மோதலுக்கு தயாராகிட்டு இருக்காருங்கிறத நம்ம டிஸ்கஷன் மூலியமாக நம்ம சொல்கிறோமே தவிர களத்திலிருந்து கம்ப்ளீட்டாக
தூக்கி எறிய முடியவில்லை. அதுக்கு மேல அவர் சொல்றாரு மீட்டிங்ல, என்ன சொல்றாரு, களத்திலேயே இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு தயாரா இல்ல பாஸ் அப்படிங்கிறார். இது வரைக்கும் அதிமுக இருந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் உண்டா? யாரை கல்லன்னு சொல்ற நீ? ஏடிஎம்கே தான் 2வது பிளேஸ். திரு பிரியன், அப்போ எம்ஜிஆருடைய லெகசியோ அதிமுக இரட்டலை இதனுடைய லெகசியோ அடுத்து நீ விஜய்க்கு தான், அதோட தான் விஜய் தன்னை ரெலவென்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை தான் திரு புகழேந்தினுடைய பேச்சுல இருந்து தெரியுது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதுக்கான முயற்சியையும் அவர் எடுக்கிறார். ஆக்சுவலா அதிமுக நீங்க அந்த பைபோலார் பாலிடிக்ஸ், இந்த எலெக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கடந்த 50 வருஷமா இல்லாத வகையில அதிமுக திமுக என்ற கட்சிகளுக்கு பைபோலார் பாலிடிக்ஸ்க்கு மாற்றாக 3வது ஒரு கட்சி வந்திருக்காங்க. அவங்க பலருக்கு ஆப்ஷனா இருக்காங்க, அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தா காத்துட்டு இருக்காங்க. அதுதான் அங்க விஷயம். எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு ஒரு அதிமுகவை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கும் போது அவர் அதிமுக ஓட்டு எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணுவார். திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக புடுங்கிற விஜய் அதிமுக ஆதரவு ஓட்டுகளையும் எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறார். அதோட வெளிப்பாடு தான் ஒரு அதிமுக ஆட்கள்லாம் சேர்க்கிறத பாக்குறோம். செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாரும் சேர்க்கிறத பாக்குறோம். தினகரன் ஓபிஎஸ் கூட நாளைக்கு தாவேகா கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அது அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். 2வது அது அவர் யாரை ரொம்ப பாதிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல திமுக கூட்டணி, அப்புறம் திமுக விசிக, அப்புறம் அதிமுக பாஜக தான் அவங்க அந்த சர்வேல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக ரெண்டுத்தையுமே சேர்த்திருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா இன்னும் வெரிஃபை பண்ணிக்கலாம். 4வதா நாதாக்காவை கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை டோட்டலா எல்லாரும் அப்படியே எடுத்துக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது இருக்கலாம். ஆனால் இதுலயே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. திமுகவுக்கே நிறைய எச்சரிக்கைகள் அதுல இருக்கு. ஆக்சுவலா திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் 37% பேருக்கு தான் திருப்தி அளிச்சிருக்கு, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் கவர்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா பாத்தீங்கன்னா 49% அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் தலைவருக்கு ஒரு இமேஜ் இருக்கே தவிர அந்த ஆட்சிக்கு மேல இருக்கிற அதிருப்தின்னு ஒரு விஷயம் இங்க இருக்குங்க ஆக்சுவலா. அதனால அந்த பாயிண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா விஜய் அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கிற அதே நேரத்துல திமுகவுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்களுடைய தேர்தல் வேலைகளை ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் திருப்தி படுத்துற அளவுக்கு பல விஷயங்கள் செய்து பாக்குறோம்.